தேவன் உண்மை உள்ளவர். அதைத்தான் பேசும்படியாக கடந்த ஒரு 3 தினமாய் தேவனை பாரப்படுத்தினார். சில நேரங்களில் கர்த்தர் எனக்கு சில வார்த்தையை கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நைட்டு என்னை தூங்க விடாமல் தட்டி எழுப்புவார். நைட்டு படுத்திருப்பேன், திடீர்னு எழும்புவேன், திடீர்னு எழும்பி போய் டைரியை கையில் எடுப்பேன், விறுவிறுன்னு கர்த்தர் சொன்னதை எழுதுவேன். இப்படி ஆண்டவர் நடுநிசி வேலையில் என்னோடு அதிகமாகி பேசுகிறதை நான் என் வாழ்க்கையில் அனுபவித்து கொண்டிருக்கிறேன். அப்போவே நான் புரிஞ்சிட்டேன், சரி ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் இன்றைக்கு செய்ய போகிறார் என்று சொல்லி. அதற்காக நம்மை ஆயத்த பண்ணி கொள்வோம். ஆண்டவர் நம்மோட பேசுவாராங்க. அப்படி நெஞ்சில் கையை வச்சு என்னோட பேசும் ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். என்னோட பேசும் ஆவியானவரே, நீர் இந்த இடத்துல இருக்கிறீர், என்னை சூழ்ந்திருக்கிறீர், உங்களுடைய பிரசன்னத்துக்குள் என்னை மறைத்திருக்கிறீர். நீர் எனக்கு உச்சத்தோழனாய், உயிர் தோழனாய், என் சிநேகிதனாய், என் உயிரிலும் கலந்தவராய் என்னோடு இருக்கிறீர். நீர் எனக்கு தந்த அந்த வார்த்தைகள் இன்றைக்கு வல்லமையாய் புறப்பட்டு உங்களுடைய பிள்ளைகளை பலப்படுத்தட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. சரி, அப்படியே திருப்புங்க பார்க்கலாம். 2 நாளாகமம் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தம்மை பற்றி அந்த வார்த்தையை தான் பேச போகிறோம். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. தம்மை பற்றி உத்தம இருதயம் அப்படின்னா தேவன் உண்மை உள்ளவர் என்பதை 100% நம்புகிற அனுபவம். அதைத்தான் பார்க்க போகிறோம். சரி, தேவனை 100% நாம் நம்ப வேண்டுமா? 100%. என்ன நடந்தாலும் நம்பணுமா? நன்மை நடந்தாலும் நம்பணும், தீமை நடந்தாலும் நம்பணும். நம்ம ஆட்கள் எப்போ தேவனை நம்புவோம்? நமக்கு ஃபேவராக நடந்தால் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று முழுதும்போம். நம்ம எதிர்பார்த்த காரியம் நடக்கலைன்னா, நம்ம ஜெபம் கேட்கப்படலைன்னா, நம்ம விரும்பினது வரலன்னா, அடுத்த செகண்ட் என்ன பண்ணுவோம்? என்னத்தை போங்க, ஜெபம் ஆண்டவர் பண்ணுவார்னு நினச்சேன், அவரே இப்படி பண்ணுவார்னு நினைக்கல அப்படிங்கும்ல சொல்லுவோம். இல்லை, 100%. அது அந்த காலத்தில் பாட்டு பாடினாங்க தெரியுமா? என்ன வந்தாலும் நம்புவேன் என்னை சாரே சுவை, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை, அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார், என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். அல்ல, கவனிக்கிறீங்களா? என்ன நடந்தாலும் நம்புறது. நமக்கு நன்மை நடக்கும் போது மாத்திரம் கர்த்தரை நம்புவது அல்ல. நீங்க விரும்பின காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்காமல் போனாலும், நீங்க எதிர்பார்த்த நன்மை உங்களை விட்டு விலகி போனாலும், உன் பாதையில் ஒரு மாறுபாடான வழியை போல தெரிந்து ஒரு படுகுழியில் விழுகிற அனுபவத்தை போல இருந்து எல்லாவற்றையும் இழந்து போய் நின்றாலும் உன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வரணும், என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் ஒன்றை சொல்வேன், என் தேவன் உண்மை உள்ளவர், அவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறேன். அந்த உண்மை, அதுக்கு சில ஆதாரங்களை கொடுக்கிறேன். சரியா? சரி, தேவன் உண்மை உள்ளவர். பவுல் கூட சொல்லுவார். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை எடுத்து நாம் சீக்கிரமாய் வாசிக்க கேட்போம். தம்முடைய குமாரனும், அது என்ன சொல்ல, தம்முடைய குமாரனும் பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறவரோடு ஐக்கியமாய் இருப்பதற்கு நம்மை, சரி, அப்ப கிறிஸ்துவோடு ஐக்கியமாய் இருப்பதற்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? சொல்லுங்க, நம்புறவங்களாம் சொல்லுங்க. ஐக்கியமா இருப்பது என்ன அர்த்தம்? அவரோடு பிணைக்கப்பட்டு அவருக்குள்ளாய் நீங்கள் வாழ, அவர் சாயலாய் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இதற்காகவே நான் அழைக்கப்பட்டிருக்கீங்க. அப்ப இந்த அழைப்பை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அப்படின்னா என்ன? அவரோடு ஐக்கியமாறதுக்கு அழைச்சவர் முடிவு பரியந்தமும் அப்படியே நம்மை நடத்துவார். அப்ப அவரோடு ஐக்கியமாய் இருக்கிறோம், அவருக்குள் இருக்கிறோம். ஆனால் இந்த உலகத்தில் என்ன நடந்தாலும் நன்மைக்கு. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ கிறிஸ்துவோடு நாம் இருக்கிறோம், கிறிஸ்துவோடு பிணைக்கப்பட்டிருக்கிறோம், கிறிஸ்துவோடு ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஏற்றத்தாழ்வு வரலாம், தோல்வி வரலாம், இழப்பு வரலாம், எதிர்பாராத சம்பவங்கள் நடக்கலாம், ஏன் ஆண்டவரே என்று சொல்லக்கூடிய காரியங்கள் இருக்கலாம். ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அப்படி ஒரு நெருக்கம் வரும்போது, தவிப்பு வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, சில நேரம் இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்ததுனால கர்த்தர் கைவிட்டு விட்டாரோ, கர்த்தர் நம்ம கூட இல்லையோங்கிற என்ன வரும். ஆனால் அவர் நம்மோடு ஐக்கியப்பட்டு இருக்கிறோம், அவரோடு நம்ம வைத்திருக்கிறார் என்பதை அவர் ஒரு நாள் மறுக்கல. நாம் தான் சில பலவீனங்களிலே மறுத்து விடுகிறோம். அதைத்தான் வேதம் சொல்ல அழகா சொன்னார், அவர் உண்மை உள்ளவர். அப்போ உங்களை மீட்டெடுத்து இரத்தத்தினாலே கழுவி
தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இணைத்து அவருக்குள்ளாய் நம்மை அவரோடுக்குள்ள வலது பாரிசத்தில் அமர வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லி இருக்கிறது என்று சொன்னால் அது உண்மை. அந்த காரியத்தை அவர் உண்மையாய் செய்திருக்கிறார். அப்போ செய்தவர் மாற மாட்டார். ஒரு காரியத்தை சொன்னவர் மாற மாட்டார். நம் சூழ்நிலைகளை கண்டு பிரச்சனையை கண்டு நாமவே புலம்பிடுறோம். அந்த புலம்பல் நம்ம வாழ்க்கையில் வரக்கூடாது. அப்ப தேவன் உண்மை உள்ளவர். அதைத்தான் சொல்றேன். சங்கீதத்தில் நிறைய வசனங்கள் உண்டு, இருப்பிடத்தை மட்டும் சொல்றேன், பிறகு நீ வாசித்துக் கொள்ளுங்க. சங்கீதம் 40:11 வாசிக்கும் போது சங்கீதக்காரன் சொல்லுவான், உமது உண்மை என்னை காக்கிறது. ஏன் இப்ப என்னுடைய கிரியை என்ன காக்கல, உங்க உண்மை என்ன காக்கிறதுன்னு சங்கீதக்காரன் சொல்றான். என்ன உண்மை என்னை காக்கிறது? நீர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறீர், நீர் என்னை பிரித்தெடுத்திருக்கிறீர், நீர் என்னை கொண்டு திட்ட வைத்திருக்கிறீர், அதனால தான் நீர் என்னை நடத்தி கொண்டிருக்கிறீர் என்றான். அல்லேலூயா. நான் சொல்ல புரியுதா? நீர் தான் என்ன பண்ணீர், சூஸ் பண்ணி வச்சிருக்கிறீர், என்ன குறித்து பிளான் பண்ணி வச்சிருக்கிறீர், அந்த உண்மை தான் என்னை காக்குது. சொல்றான். சங்கீதம் 89:5 வாசிக்கும் போது பரிசுத்தவான்கள் சபையில உம்முடைய உண்மை வெளிப்படுகிறது. ஏன்னா நீர் உண்மை உள்ள தேவன் என்பதை நீர் தெரிந்து கொண்ட தேவ பிள்ளைகள் நடுவில் வெளிப்படுத்துகிறீர். அது மாத்திரால சங்கீதம் 89:8 வாசிக்கும் போது உம்முடைய உண்மை சூழ்ந்திருக்கிறது. இந்த உண்மைங்கிற வார்த்தையை நாம் சரியாய் புரியவில்லை என்றால் அநேக நேரங்களிலே தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போயிடுவோம். இனி நான் ஆரம்பிக்கிறேன். சில சப்ஜெக்டை சொல்லும்போது நீங்க புரிஞ்சுங்க சார்.